வசதிக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும். நமக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணாலும் கொடுக்கலாம். ஆனா வீண் விரயம் செய்யக்கூடாது. விருந்து கொடுக்கலாம், வீண் விரயம் செய்யக்கூடாது. இன்னைக்கு பார்த்தோம் சொன்னா நிறைய வழிமாக்கள்ல பாக்குறோம். நம்ம பிரியாணியை கொண்டு வந்து கொட்டுவாங்க, சப்பளை கொண்டு வந்து கொட்டிட்டே இருப்பாங்க. வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் வந்துடும். இலைக்கு முன்னாடி ஸ்வீட்ல மேல எது அது லட்டு லொட்டு எல்லாம் வந்துடும். கறி உட்கார சாப்பிடுவானா சாப்பிட மாட்டானா தெரியாது. சாப்பாடை கொண்டு வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. வேணுமா வேண்டாமான்னு கேட்கறது. இன்னைக்கு பூரா சப்ளை தானே, டக்கு 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 டக்குன்னு போட்டு போயிட்டே இருப்பாங்க. அவன் வேலை அவன் பார்ப்பான். அவன் காசு கொண்டு வேலை செய்யறான், காசு போயிட்டே இருக்கும், அவன் போயிட்டே இருப்பான். ஆனால் சாப்பிடக்கூடியவங்க சாப்பிடுவாங்க, சாப்பிட முடியாதுன்னு அப்படியே மூடி கொண்டு குப்பை போடுவாங்க. இஸ்ராப் இல்லையா? இன்னல்லாஹ் லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். வீண் விரயம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் பிரியப்பட மாட்டான். நபி ஸல்லல்லாஹு இன்னைக்கு அப்படித்தான். தண்ணி பாட்டில் முன்னெல்லாம் தண்ணி மெச்சி குடிச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு தண்ணி பாட்டில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாட்டில வாங்கி துறக்காமையே கீழே கொண்டு குப்பையில போடுறான். எவ்வளவு வீண் விரயங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் விருந்து கொடுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபி, ரொம்ப நெருக்கமான சஹாபி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு ஒரு நாள் பள்ளிக்கு வந்தாங்க. தொழுது முடிச்சுட்டு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபை பார்த்தாங்க. அவங்க சட்டையில ஒரு மஞ்சள் கரையா இருந்துச்சு, அத்தனுடைய கலர். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு, என்ன அப்துர் ரஹ்மான் கல்யாணம் முடிச்சிட்டியான்னு கேட்டாங்க. திருமணம் முடிஞ்சான்னு கேட்டாங்க. ஆமா நாயகமே, நேற்று திருமணம் முடிச்சுட்டேன்னாங்க. பெருமானார் கோச்சிக்கல. இன்னைக்கு நம்ம திருமணம் முடிக்கும் போது யாருக்காவது தெரியாம வீட்டுல அண்ணன் தம்பிக்கு அக்கா தங்கச்சிக்கு யாராவது தூரமான ஒரு சொந்தத்துக்கு ஒரு நண்பருக்கு கொடுக்கலன்னா எவ்வளவு கோச்சுக்கிறாங்க. மதீனாவில் அது கூட்டமான பெரிய ஏரியா கிடையாது. மதீனா அப்ப 6 தெருவு தான் இருந்துச்சு. பெருமானார் உடனே என்ன சொன்னாங்க, பாரக்கல்லாஹு லக்க வ பாரக்க அலைக்க வ ஜமா பைனகுமா ஃபீ கைர், வாழ்த்து சொன்னாங்க. இன்னைக்கு மாப்பிள்ளை பொண்ணுக்கு வாழ்த்து நம்ம சொல்லணும். பெருமானார் சொல்லி கொடுத்தது, பாரக்கல்லாஹு லக்குமா, உங்க 2 பேத்துக்கும் எல்லாம் பரக்கத்து செய்வான். ஓ பாரக்க அலைக்குமா, உங்க 2 பேத்திலிருந்து வருது பத்தியா ஒரு குழந்தை, அதுக்கும் பரக்கத்து செய்வான்ல. நீங்க எந்த விஷயத்துல ஒண்ணு சேர்றீங்களோ அல்லாஹ் அதுல உங்களுக்கு கைவெல்லாம் கொடுத்துருவான்னு சொன்னாங்க. இன்னைக்கு கல்யாணத்துக்கு போறோமோ இல்லையோ வாழ்த்து சொல்றதே இல்லை. மாப்பிள்ளை பொண்ணு மக்கள் சொல்றது கிடையாது. இவங்க சுன்னத்து, இதையும் செய்யறது இல்ல. அந்த பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்த்து சொல்லிவிட்டு அப்துர் ரஹ்மான் சொன்னாங்க, ஒரு ஆடு அறுத்தாவது விருந்து கொடுங்க, வலிமா விருந்துட்டாங்க. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆடு அறுத்து விருந்து கொடுத்தாரு. ஒரு பெரிய பணக்காரர், ஒரு பணக்காரர். அவரை பத்தி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. அவருடைய குடோன் சாவி 70 ஒட்டகம் சுமந்து செல்லுமா, அவ்வளவு சரக்கு. எந்த வியாபாரம் பண்ணாரு? வெண்ணெய் வியாபாரம் பண்ணாரு.